ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி. அது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி தான். முள்ளங்கியில் சட்னியான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்து இப்போ இது கூட 2 வரமிளகா 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்து லைட்டாக வறுத்து ஆற விட்டுக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பல் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியும் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து அப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி முள்ளங்கி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை லைட்டாக பொரிஞ்ச உடனே இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக தோசைக்கெலாம் அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்க கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை காய்ஸ்.